வாட்ஸ்அப் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். இப்போ வர்ற மூவிஸ் எல்லாத்துக்குமே ப்ரீக்வல்ஸோடவே சேர்த்து சீக்வல்ஸும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அது இப்போ ஒரு புது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாகவே எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் நான் அது தப்புன்னு சொல்லலை, ஆனால் சூப்பராக எடுத்த படத்துக்கு சீக்வலுன்ற பேரில் ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சு மொத்தமாகவே நாசம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா ஓடின 3 மூவிஸ்க்கு மொக்க சீக்வல்ஸ் எடுத்து அந்த மூவியே மறக்கடிக்கிற அளவுக்கு பண்ண ஒரு ஃபிலிம்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் இட் சீரீஸ். இட்டோட சாப்டர் 1 உண்மையாலுமே சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதில் வர்ற ஹாரர் எலிமெண்ட்ஸ் அண்ட் குவாலிட்டி எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சாப்டர் 2ன்னு நான் சொல்லுவேன். படத்தில் லிட்ரலி லைக் ஒன்றுமே இருக்காது. ஸ்டோரியும் அவ்வளோ க்ரிப்பாக இல்லை. நீங்கள் அந்த சாப்டர் 1 அளவுக்கு எடுக்கலனாலும் சரி, ஆனால் அதுக்குன்னு இவ்வளோ மோசமாக எடுத்துருக்கக்கூடாது. அதில் நடித்த எல்லா கேரக்டர்ஸுமே பெரிய ஆக்டர்ஸுங்க. ஜேம்ஸ் மெக்வாயாக இருக்கட்டும், ஜெசிகா காஸ்டினாக இருக்கணும், பில் ஸ்கஸ்கார்டாக இருக்கட்டும், எல்லாமே பெரிய பெரிய ஆக்டர்ஸை வச்சு சூற மொக்கையான ஒரு படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படத்துக்கு லீடு கொடுக்காம சாப்டர் 1லேயே பென்னிவைஸோட கதையை முடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம். அண்ட் ஸ்க்ரீன் ப்ளேயும் ரொம்ப ட்ராகாக இருந்துச்சு. அண்ட் நான் அதை கூட மன்னிச்சிடுவேன். படத்தில் பென்னிவைஸை தாண்டி மிச்சம் எல்லாத்துக்குமே பேக் ஸ்டோரி அண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குங்க. ஆனால் கீ கேரக்டரான பென்னிவைஸ்க்கு ஒரு சீன் கூட இம்பார்ட்டண்ட்டான சீன்னே சொல்லவே முடியாது. பென்னிவைஸ்க்குன்னு ஒரு கேரக்டர் ஆர்க்கு ஒரு அளவுமே இல்லை. ஸோ இந்த படம் அதனால தான் ஒரு ரியல் டைம் ஃபெயிலியர் ஆனிச்சுன்னே சொல்லலாம். அண்டு இயரோட எண்டில் வெல்கம் டு டெரி வேறு ரிலீஸ் ஆகுது. பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. நம்பிக்கை வச்சுருக்கேன்டா, கவுத்து விட்றாதீங்க. அண்ட் செகண்ட், இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஜோக்கர் ஃபால் யுவர் டியூ. நான் என் ஆதங்கத்தை சொல்லியே ஆகணும். உண்மையாலுமே டாட் ஃபிலிப்ஸ் மனுஷா நீயா எடுத்தது. எங்கள் ஜோக்கர் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது என்ன ஜான்ரானே தெரிலங்க. பார்ட் 2 ஏதோ மியூசிக்கல் கான்செப்ட் போன மாதிரி பாட்டாக இருக்குது படம் ஃபுல்லாக. நானும் நிறைய மியூசிக்கல் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருக்கேங்க. நான் மியூசிக்கல் ஜான்ரா எனக்கு அவ்வளோவா பிடிக்காதுனாலும் லாலா லேண்ட் மாதிரி படங்கள்லாம் உண்மையாலுமே நான் பார்த்து உண்மையாலுமே கண்ணே கலங்கியிருக்கேன். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த படங்கள்லாம். ஆனால் திஸ் வாஸ் நாட் லைக் தட். ஜோக்கர் அண்ட் ஹார்லி குயினை வச்சு சூப்பரான ஒரு ரிடெம்ஷன் ஒரு ஸ்டோரியை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஜோக்கர் படத்தையே மறக்கடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்கங்க. எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா. நான் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. நான் கூட சரி சும்மா ஹைப் வந்து கம்மியாக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மியூசிக்கல் ஃபிலிம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினச்சா, உண்மையாலுமே படம் ஃபுல் மியூசிக்கலுங்க. லேடி காகாவா ஏன் தான் கொண்டு வந்தாங்கன்னே தெரில. ஹார்லி குயினா உண்மையாலுமே அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த படம் பார்க்கக்குள்ள. ஸோ அதுதான், இது ரேண்ட் சீரீஸாக மாறிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்து எக்ஸோசிஸ்ட் பிலீவர். லிட்ரலி எக்ஸோசிஸ்ட் ஃப்ரான்ச்சைஸில் இருக்க ஒரு படத்தையுமே பார்க்காம ஒரு படம் எடுத்து நம்ம கழுத்தை அறுத்த படம் தாங்க இது. அதுவும் எனக்கு என்ன டவுட்னா, இந்த மாதிரி ஸ்டோரிக்கெல்லாம் எப்படி ப்ரொடக்ஷன் கம்பெனி க்ரீன் லைட் சிக்னலுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு தெரில. உண்மையாலுமே ஸ்டோரி சூப்பர் வீக்காக இருந்துச்சு. நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படத்துக்கு லீவ் போட்டு போனேங்க, ஸ்பாய்லர் ஆகக்கூடாதுன்னு. ஆனால் லீவ் போட்டதுக்கு நல்லா செஞ்சு விட்டடா டேய். லிட்ரலி லைக் தேவையில்லாத ஆனிங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஹாரர் ஃபிலிம்ஸ் ஆர் கெட்டிங் சேச்சுரேட்டட். ஸோ அதனால் அவங்க கோர் சீக்வன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாலும் அது வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸ்டோரின்றது ஒரு மூவ் கூட ஆகலைங்க இன்ச்சு. ஸோ அதுதான் இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு ஃபெயிலியர். அண்டியா, ஸோ இந்த 3 படம் தான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு போய் மொக்க வாங்கின படங்கள். நான் யூஸ்வலாக எந்த படங்களும் ரொம்ப நல்லா இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேங்க. ஆனால் இந்த 3 படமும் நான் ரொம்ப ஹைப்போடு போய் பார்த்த படம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த ப்ரீக்வல்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தெல்லாம் கெடுத்து விட்ற மாதிரி இந்த 3 படங்களும் இருந்தனால தான் நான் இந்த வந்து தேவையில்லாத ஆணின்னு சொல்லி போடுறேன். ஸோ அதான் நான் சொன்னேன். நான் சொன்னது ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் மாற்றிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வேறு என்ன வீடியோஸ் போடலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching. See you on the next video. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers.